என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுடைய நிறைவு நாளில் நம்ம நிற்கிறோம். இந்த நாள் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு என்ன விசேஷம்னா கிருத்திகை விரதம். அப்பன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமேனா. இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்தால் எல்லா நன்மைகளும் வரும். மேஷராசி என்பர்களே, தாமரை மலர்கள் ஆறு, அதில் தவிழ்ந்தன குழந்தைகள் ஆறுனா இன்னைக்கு நேர திருப்பரங்குன்றம் போனும் முருகப்பெருமானை வழிபடணும். சார், நான் வெளியூரில் இருக்கேன்னா பக்கத்தில் எங்கே முருகன் கோவில் இருக்கிறதோ அந்த முருகன் கோவிலில் தாமரை மலர்கள் வாங்கி கொடுத்து இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடணும். 6 தாமரை மலர்கள் வாங்கி கொடுக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு நம்ம மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் நிறைவேறும். சில பேர் வீடுகளில் எப்போ பார்த்தாலும் அது வீடாக இருக்காது, போர்க்களமாக இருக்கும். இது என்ன வீட்டுக்குள்ளே வந்திருக்கோமா, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்திருக்கோமான்னு தோணும். அப்படித்தான் கணவர் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறது, மனைவி ஒரு கரண்டி எடுக்கிறது, 2 பேரும் அப்படி யுத்தம் பண்ணுற அழகு இருக்க அடடா, அப்படி கொள்ளை அழகோடு இருக்கும் சில குடும்பங்கள். அப்படி போராட்டம் இருந்தாலும் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டால் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு பிள்ளை கேட்பான் தாய் தகப்பனை பார்த்து. அப்படிப்பட்ட இடங்களில் கூட ஒரு அமைதி வரும்னா முருகப்பெருமான் வழிபாடு. ஒரு நல்ல வேலை, நல்ல திருமணம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது. சூரிய பகவான் இன்னைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விஐபிக்களை பகச்சிக்க கூடாது. ஆஃபீஸில் உயரதிகாரி இருந்தால் இன்னைக்கு அனுசரித்து போகணும். அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் இன்னைக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். தரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கும். தன பிராப்தி கூடும், மன மகிழ்ச்சி கூடும். இது ராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள். சூரிய பகவானுடைய சாரத்தில் சந்திரன் போறார். சூரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். இந்த மாதிரி நாளில் சூரிய மந்திரங்களை சொல்லணும். ஓம் சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றின்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரியுமானால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லலாம். நல்ல அழைப்புகள் இன்னைக்கு வரும், நல்ல செய்தி வரும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க, ஒரு மங்கள விஷயத்துக்காக காத்திருக்கீங்க. பெண் பார்த்துட்டு போனாங்க, ஓகேன்னு சொல்லலை இன்னும், அப்படிங்கிற ஒரு மங்கள செய்திக்காக காத்திருக்கீங்க. வரன் தேடி இருக்கீங்கன்னா இன்னைக்கு வரன் கூடி வரும். பல பேர் இன்னைக்கு ரொம்ப பணிவாக இருப்பாங்க. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துனாங்க. பெரிய மனிதர்களை பார்க்கிற போது கூட கைகட்டி அமைதியாக நம்ம இருக்கணும். அந்த பணிவு தான் நம்மளை உயர்த்தும். இன்னைக்கு அலுவலகத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பார்க்கிற கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும். கடகராசி என்பர்களே, பலரும் உங்களை உற்று நோக்கக்கூடிய நாள். சரியா நடந்துக்கிறாரா, சரியா போறாரா, சரியா ஆஃபீஸ் நடக்கிறதா அப்படின்னு பலரும் உங்களை உற்று கவனிப்பார்கள். உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா தான் நடக்குதாங்க இந்த ப்ராஜெக்ட்டு, இவர் சரியாத்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய செலவுகள் வரக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்கு. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியனின் சாரத்தில் போறார். ரொம்ப விசேஷம். சூரியன் 5ல் இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள், ஹையர் எஜுகேஷனுக்கு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கூடி வரும். அதே போல அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அந்த ஆச்சரியம் இன்னைக்கு நடக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு போராட்டங்கள் இன்னைக்கு விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு வியாபாரம் சரியா போகுமாங்க? அதுதானங்க கேள்வி. இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். சில நேரத்தில் காது வலி, சில நேரத்தில் இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு. உங்கள் கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு சரியாக போய் சேருதா பாருங்கள். நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களுக்கு சரியாக போய் சேருதா பாருங்கள். இன்றைக்கி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. துலாம் ராசி என்பர்களே, தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஒரு மழு அறிவுனார் வள்ளுவர். எவ்வளவு படிக்கிறீங்களோ படிங்க. இந்த நாளில் படிக்கக்கூடிய படிப்புகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மருதி வரும். பாடங்களை 1க்கு 2 முறை படிக்கணும்.
அதே போல் அலுவலகத்தில் யாரையும் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்போடு இன்றைக்கு நடந்து கொள்ளணும். அதே மாதிரி வெளிநாட்டிற்கு போகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட், விசா இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். இந்த நாள் தன வருமானம் பெருகும். ராசி என்பர்களே, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம்னா உங்க அறிவு திறன் அப்படி கொழுந்து விட்டு எரியும். ரொம்ப அறிவாளியா அவரு அப்படிம்பாங்க. இந்த நாளில் திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வரும். அழகானவர்கள் உங்களை சந்திப்பார்கள், அன்பானவர்கள் சந்திப்பார்கள். நல்ல வரன் அமைஞ்சிரும். அடாடா, இதுக்கு தான் இத்தனை நாள் காத்திருந்தோமா அப்படின்னு, இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு நல்ல இடம் அமைஞ்சு வரும். நல்ல வரன் உங்களுக்கு கூடும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும். காது குத்தி, சீமந்தம், வழகாப்பு இதை பற்றியெல்லாம் இப்போ பேசுவீங்க. நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு புதுசாக எப்போ வேலை கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கூடி வரப்போகுது. அதே போல் ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற இடத்துலலாம் தண்ணியை குடிப்பாங்க. கொஞ்சம் சுகாதாரமான தண்ணியான்னு பார்த்து குடிங்க. ஏன்னா வாட்டர் பாய்சன், ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிது பாருங்க, அது சூப்பர் நாள் தானே. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடன் உதவி கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, நல்ல கடன் உதவி கிடைக்கும். சகோதரனோடு ஒரு சண்டை வரும். இந்த மாதிரி நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளை அமைத்து தருகிறது. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் போறார். சூரியன் 12ல் மறைஞ்சுட்டு இருக்கார். ஆஃபீஸுக்கு போனோடனே உயரதிகாரி மேலே கோபம் வரும். பாடாப்படுத்துவார். இந்த டீம் லீடர் இருக்கானே நம்மளை பாடாப்படுத்துவான். பேங்குக்கு போகவே கஷ்டமாக இருக்குது. இந்த பேங்க் மேனேஜர் இருக்காரு, நம்மளை தான் பார்த்து பார்த்து வேலை வாங்குறாரு. மற்ற வேலையெல்லாம் விட்டுறாரு, நம்மள்ட்ட தான் வேலையை வாங்குறாரு. என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அவர் சும்மா அவருடைய ரூம் கேபினில் காலை ஆட்டின்னு உட்காந்துருக்கார். ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் வேலை வாங்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் அப்படின்னு மேலதிகாரியை சொல்ல தோணும் உங்களுக்கு. இந்த மாதிரி நாளில் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் பகைச்சிக்க கூடாது, ரொம்ப முக்கியம் அது. கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போறாருங்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திர பகவான். நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம், விஐபிகளின் நெருக்கம் கிடைக்கும். அப்பா வழியில் முக்கியமான தகவல் இன்னைக்கு வந்து சேரும். சிலருக்கு மாமனார் வழியில் ஒரு ஆனந்தமான தகவல் உண்டு. படிப்பினால முன்னேற்றம் உண்டு. பரம்பரை தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பக்குவம் உண்டு. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் பயணங்கள் திருப்திகரமாக அமையும். ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள். ரொம்ப சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சிந்தனை பண்ணி எல்லா காரியத்தையும் செய்வீங்க. சரியான நேரத்தில் சரியானபடி முடியுதான ஒவ்வொரு காரியத்தையும் பெர்ஃபெக்டாக கவனிப்பீங்க. நல்ல நாள் அன்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?